சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றதுக்கு அதிமுகவுக்கு முதல்ல அருகதை கிடையாது. அதிமுக என்பது அடிப்படையிலேயே திமுகவை எதிர்ப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. இன்னைக்கு அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா, திமுகவை தோற்கடிப்பதற்காக போராட்டம் பண்ணணும்னு சொல்றான். போராட்டம் என்பது மக்கள் பிரச்சனைக்காக இருக்கணும், தீர்வு காணக்கூடியதாக இருக்கணும். அப்படி இல்லாம நாங்க திமுகவை தோற்கடிக்கும் வரை அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் போராடும்னு சொல்றான். இப்ப இன்னைக்கு நடந்திருக்கிற சம்பவம் கூட பின்னணியில வேணும்னே திட்டமிட்டு அவங்க ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுத்த வேணுன்றதுக்காக ஏற்படுத்துற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அந்த நபர் அவர் டெப்டி கலெக்டரா இருந்தவர். அந்த அம்மா ஒரு பிடி மாஸ்டர். அந்த பொண்ணு அவருடைய மகள் ஒரு பேராசிரியர். எல்லாமே இவங்க ஏற்கனவே பல பேரை பணத்தை ஏமாற்றிய ஒரு கும்பல். அப்போ இந்த கும்பலுடைய நடவடிக்கை இன்னைக்கு அம்பலப்பட்டிருக்குதுன்றதுல திமுகவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? திமுக சொல்ல வேண்டிய அவசியம் தான் இருக்கு. பாதிக்கப்பட்ட மக்கள் இவங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, யதார்த்தமா என்னன்றதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தீர்வு சொல்லிருக்கிறாங்க.